விசேட நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அடுத்து இணைகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெல்லாதன் ஐயா அவர்கள். மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி மகளிர் தினம் மாண்பாய் போற்றுவோம் எனும் தலைப்பிலே கவிதையோடு வருகின்றார். வாருங்கள் ஐயா. ஏ அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். மகளிர் நாள். உலகெங்கும் தாய்மையின் வடிவாக விளங்குகின்ற மகளிரை வணங்கி வாழ்த்துகிறேன். மகளிர் தினம் மாண்பாய் போற்றுவோம் எனும் தலைப்பில் என் மரபு கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. மகளிர் தினம் மாண்பாய் போற்றுவோம். பெண்களோடு குழந்தைக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன்னாளாய் மார்ச் 8ஆம் நாளன்று மகளிர் நாள் என்றுரைத்து வாழ்த்தியதாம் ஐநா சபை சிறப்பாய். நன்றியதான் மகளிர்தான் மேன்மையாய் போற்றுவோம். மகளிர் நாள் என்று நன்கு மகத்துமாய் மொழிந்திட்டார். இகபரத்தில் சக்தி தரும் வடிவாக ஏம்பிடுவோம். அகத்தனையே அழகாக்கும் அரசு என்று பகந்திடுவோம். ஜகத்தினையே செதுக்க வென்ற சிற்பி என்று செப்பிடுவோம். நன்முறையாய் நடந்திடுவாள் நல்லொழுக்கம் இருந்தால், வன்முறையாய் விளங்கிடுவாள் தீயொழுக்கம் இருந்தால். நன்முறையாய் நடந்திடுவாள் நல்லொழுக்கம் இருந்தால், வன்முறையாய் விளங்கிடுவாள் தீயொழுக்கம் இருந்தால். ஊனாக உயிராக உறவாக இருப்பாள், உள்ளன்பாய் உள்ளோர்கள் உள்ளவரை என்றும். நிறைதரு நிம்மதியின் கருவறை தெய்வங்கள், நிறைதரு நிம்மதியின் கருவறை தெய்வங்கள். உருபெரும் சிசுவின் நல் முகத்தைத்தான் பார்த்து பெருவழியும் பெருமகுவே பெரும்படியே ஆகும். திருவருளாம் தாய்மையினை போற்றிடுவார் யாரும். பால் நிலவை தினம் காட்டி பாலமுதை ஊட்டிடுவாள். பனிமொழியாம் மழலையில் பேச இதழ் பயிற்றிடுவாள். கால்களைத்தாம் அடியெடுத்து நடைபயில வைத்திடுவாள். கண்ணமுடு கடம்பிடித்து கண்ணேறு கழித்திடுவாள். ஊரூற்று தளர்ந்திட்டால் உடன்தேர முனைந்திடுவாள். பேறு பெற்ற கதை சொல்லி பெருவீரம் ஊட்டிடுவாள். யாருக்கும் உதவுகின்ற உளமாக இருக்க வைப்பாள். கண்ணிரண்டும் கவசம் போல் காத்து நிற்கும் காவலாவாள். கையிரண்டும் ஆடுகின்ற ஆட்டிவிக்கும் ஊஞ்சலாவாள். சுணக்கமே கொள்ளாமல் சுகமாய் காத்திடுவாள். தனக்கெனவே வாழாமல் தியாகியாய் விட்டிடுவாள். தனக்கெனவே வாழாமல் தியாகியாய் விட்டிடுவாள். மகளிரை போற்றுகின்ற வீடும் நாடும் என்றென்றும் ஜகத்தினிலே சிறப்பாக செழிக்கும் என்று சொல்வார். மகளிர் நாள் மார்ச் 8 என்றிருந்தாலும், மகளிர் நாள் மார்ச் 8 என்றிருந்தாலும் அகத்தினிலே நாளுமே மகளிர் நாளாய் கொள்வோம். சுற்றி எங்கும் கோயில்கள் தெய்வங்கள் இருந்தாலும், சுற்றி எங்கும் கோயில்கள் தெய்வங்கள் இருந்தாலும் உற்றதொரு தாய்மையாய் விளங்குகின்ற மகளிரே நம்மை உலகிற்கு கொண்டு வந்த தெய்வம். உற்றதொரு தாய்மையாய் விளங்குகின்ற மகளிரே நம்மை உலகிற்கு கொண்டு வந்த தெய்வம். வணங்கி போற்றித்தான் வாழ்த்திடுவோம். வணங்கி போற்றித்தான் வாழ்த்திடுவோம். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி மகளிர் தினம் மாண்பாய் போற்றுவோம் எனும் தலைப்பிலே அருமையான ஒரு கவிதையை தந்திருந்தார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெல்லாதன் ஐயா அவர்கள், உத்திரமேரூரில் இருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.